கிணறு நோன்றதுக்கு கடப்பாரை வேணும். ஆனா அந்த கடப்பாரை வாங்குறதுக்கு இந்த 4 குட்டி பசங்க கிட்டயுமே காசு இல்ல. அதனால இந்த 4 பசங்களும் மண்ணிலேயே பிள்ளையார புடிச்சு விநாயகர் சதுர்த்திக்காக இந்த பிள்ளையார வச்சு வசூல் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. அதுல சேர்ந்த காசெல்லாம் எடுத்துட்டு போய் கடப்பாரை வாங்கலாமேன்னு போனா கடப்பாரை 500 ரூபா சொல்றாங்க. அவ்வளவு காசு இல்லாதனால இந்த குட்டி பையனும் அவனோட சைக்கிளை 180 ரூபாய்க்கு வித்தர்றான். அந்த காசை வச்சு இந்த 4 பசங்களும் ஆசைப்பட்ட மாதிரியே கடப்பாறைய வாங்கிடுறாங்க. மண்ணல்றதுக்கான பொருட்களை வீட்டுல இருந்து எடுத்துட்டு கடப்பாறைய கொண்டு போய் கிணறு நோண்ட ஆரம்பிக்கிறாங்க. தன்னோட வயல்லையே கிணறு நோண்ட போறனால இந்த சின்ன பையனோட பாட்டி வேலை செய்ய விடாதுன்னு இந்த பாட்டியை வீட்டுக்குள்ள போட்டு அடைச்சிடுறாங்க. ரொம்ப நேரமா மண்ணள்ளி ரொம்ப டயர்டா இருக்கிறனால தண்ணி எடுக்கலாமேன்னு வீட்டுக்குள்ள போறான். அங்க போய் பார்த்தா பாட்டியோட குச்சி கீழே கிடக்குது. பாட்டியை எழுப்பி பார்த்தா பாட்டி எழுந்திருக்கவே மாட்டாங்க. பாட்டி இறந்து போச்சுன்னு பேரனும் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கான். மீதி இருக்கிற அந்த 3 பசங்களும் பாட்டி இறந்து போன விஷயம் ஊர் மக்களுக்கு தெரிஞ்சா நம்ம தான் கொன்னுட்டோம் நினைப்பாங்க. அதனால பாட்டியை நம்மளே புதைச்சிடலான்னு பாட்டியை அப்படியே கட்டிலே தூக்கிட்டு போய் தோண்டுன குழியில இறக்கிடுறானுங்க. பார்த்தா கொஞ்ச நேரத்திலேயே இவனுங்க தோண்டின குழியில இருந்து தண்ணியும் வர ஆரம்பிச்சிருது. இந்த பாட்டி மேல அந்த தண்ணி பட்டனால இந்த பாட்டியும் எழுந்துடுறாங்க. அப்புறம் தான் தெரியுது இந்த பாட்டி சாகவே இல்ல, தூங்கிட்டு தான் இருந்திருக்காங்கன்னு. இந்த பாட்டியை பார்த்தா இந்த 3 பசங்களுமே பேய் தான் வருதுன்னு பயந்தடிச்சுட்டு ஓடிடுறானுங்க. ஆனா இந்த பாட்டியோட பேரை மட்டும் பாட்டி உயிரோட வந்துருச்சுன்னு கட்டி புடிச்சு அழுகுறான். பாட்டி அப்படியே அந்த குழியில பார்க்கும் போது அந்த குழியில தண்ணி வந்திருக்கு. கடைசியா இந்த பாட்டியும் பேரை இவ்வளவு ஆசைப்படுறானேன்னு அந்த இடத்துல கிணத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க.